வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அவியல். இதுவும் நிறைய பேர் கேட்டிருக்கிற ஒரு சமாச்சாரம் தான். ஸோ இன்றைக்கி நம்ம அவியல் பண்ணலாம். அவியலுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு கேட்டேன்னா, இதில் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா பூசணிக்காய், சேனை, புடலங்காய், கொத்தரங்காய், கேரட், வாழைக்காய், உங்கள் சௌகரியம். இது நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணலாம், எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு போடுவா, முருங்கைக்காய் போடுவா. நான் முருங்கைக்காய் போட்டிருக்கேன். தண்ணி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு வேகிறதுக்கு. இப்போ கரிகாய் வேகிறதுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி விட்டுருக்கோம். நிறைய முங்குற அளவு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் பூசணிக்காய், சௌச்சௌ இதெல்லாம் தண்ணி விட்டுக்கிற சமாச்சாரம். ஸோ வெந்தப்புறம் நிறைய தண்ணி ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு ஒரு பாதி லெவலுக்கு தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு இங்கே அவாவா சௌகரியம் பார்த்து போட்டுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், அவியல்ன்றது வந்து ஜென்ரலாக வெள்ளையாக தான் இருக்கும். நான் ஒரு துளியும் மஞ்சப்பொடி போடுறேன். மஞ்சப்பொடியும் நல்லது தான், உடம்புக்கு சேர வேண்டிய ஒரு சமாச்சாரம். இந்த அளவு எல்லாமே நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு 100 கிராம்ஸ் தான் இதில் நான் எடுத்தது. எல்லாமே பூசணிக்காய் 100 கிராம், பொடலங்காய் 1, கேரட் 2 எடுத்திருக்கேன். ஒரே ஒரு சின்ன 100 கிராம்ஸ் சேனை போட்டிருக்கேன். முருங்கைக்காய் வந்து ஒரே ஒரு முருங்கைக்காய் போட்டிருக்கேன். எல்லாமே சேர்த்து இந்த அளவு கரிகாய்க்கு ஒரு அரை மூடி கிட்ட தேங்காய் வேணும். இந்த அரை மூடி தேங்காயில் உங்கள் காரம் எவ்வளவோ பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போது பெருசாக இருக்குது இது பச்சை மிளகா. ஸோ 2 பச்சை மிளகா வைக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம். இதில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு. இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இந்த கரிகாய் நல்லா வேகட்டும். பார்த்தெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிடுத்து. மூடி வைக்கலாம். இதை வந்து குக்கர்லேயே நம்ம கரிகாய் வேக விடக்கூடாதுன்னு சில பேர் கேட்பாங்க. ஒரு விசிலுக்காவது நாங்கள் குக்கரில் வச்சுக்கிறோன்னு. பூசணிக்காயெலாம் குக்கரோட இதில் தாங்காது. ஒரு விசிலில் கூட உருவமே இல்லாமல் அப்படியே குழஞ்சா மாதிரி போயிடும். கூடிய மட்டும் நம்ம இந்த மாதிரி வெளியில் கம்மியாக தண்ணி வச்சு மூடி வேக விட்டு அவியல் பண்ணினோன்னா நல்லாயிருக்கும். இதை நம்ம அரைக்கலாம். கரிகாய் பார்த்தெல்லாம் நல்லா வெந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். கேரட் வேணாலும் ஒன்று காமிக்கிறேன். ஸோ கரிகாலாம் நல்லா வெந்திருக்கு, கரெக்டாக வெந்திருக்கு. ஏதாவது ஓவராக வெந்தாலும் வந்து உங்களுக்கு குழஞ்சி போன மாதிரி போயிடும். கரெக்டாக வெந்திருக்கு. தண்ணியும் நம்ம வச்சது இவ்வளோதான். இதுக்கு மேலே தண்ணி வச்சோன்னா நம்ம அப்படியே சொத கரிகாய்க்கு மேலே வந்து நிற்கும். ஸோ இப்போ இதில் ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த அவியல் யார் பண்ணினா முதல்லன்றது நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? விட மாட்டேன், கதை சொல்லி தான் போயிடுவேன். பஞ்சபாண்டவாள்லாம் வந்துட்டு அக்ஞாத வாசம் இருக்கிறதுக்கோசரம் விராட நகரத்துக்கு வரா இல்லையா? ஒருத்தரும் ஒரு வேலை எடுத்துப்பா. தர்மர் வந்து ராஜாவுக்கு கூட ஆலோசகராக இருக்கார். அர்ஜுனன் வந்து டான்ஸ் சொல்லித்தரவராக இருக்கார். அதே மாதிரி நகுலன் வந்து குதிரைகளெல்லாம் மேய்க்கிறவராக இருக்கார். சகாதேவன் வந்து அரசவைக்கு வந்து நீதிகளெல்லாம் எடுத்து சொல்கிறவராக இருக்கார். பீமனுக்கு எப்பயுமே சாப்பிடணும். அவனுக்கு சாப்பாட்டு விட்டால் தான் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியும். என்ன பண்ணுறதுன்னு அவன் போய் சமையலில் நான் உங்கள்கிட்ட சமையல்காரனாக சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறதே, ராஜா திருப்தி பண்ணுற மாதிரி நீ ஏதான ஒரு டிஷ் பண்ணி ராஜா ஓகே சொல்லி சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டாருன்னா உன்னை சேர்த்துக்கிறோம்
அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு உனக்கு எல்லா கரிகாயும் வைக்கிறோம், உனக்கு என்ன சாமர்த்தியமோ அதை பண்ணி காமிப்பா. இந்த எல்லா கரிகாயும் போட்டு பீமன் தான் இந்த அவியலை முதல்ல கண்டுபிடிச்சி பண்ணினான். இன்றைக்கி நம்ம எல்லோரும் இதை வந்து அவியல்னு சாப்பிட்டுன்னு இருக்கோம். இதை சாப்பிட்டுட்டு ராஜா வந்து ஆஹா ஓஹோ சூப்பராக பண்ணியிருக்க, அவரை நம்மளோட இதில் சேர்த்துக்கோ, எனக்கு இனிமேல் டெய்லி அவர் தான் சமைச்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்புறம் ஒரு சமையல் கட்டுக்குள்ளே பீமனை சேர்த்துன்றதா கதை. அதே மாதிரி பீமன் தான் இந்த அவியலையும் கண்டுபிடிச்சான்றது கதை. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், திட்டாதீங்கோ. முடிஞ்சு போச்சு. இது இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். இது புளிக்காத கெட்டி தயிர். இதில் வந்து கருவேப்பிலை போடலாம். இப்போ பச்சை தேங்காய் எண்ணெய் 1 2 3 4 டீஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். அவியலுக்கு எடுத்ததே தேங்காய் எண்ணெய் தான். எல்லாத்தையும் நல்லா கலந்தோன்னா கமகமன்னு இருக்கிற அவியல் ரெடி. அடுப்பு அணைச்சிடலாம். இந்த அவியல், இந்த கதை இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பி இன்னொரு புது டிஷ்ஷோடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.